ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடைக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம அஜித் குமாருக்கு வித்யாசாகர் அவர்கள் வந்து எத்தனை படங்கள் இசையமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் அஜித் குமாருக்கு வித்யாசாகர் வந்து 5 படங்கள் இசையமைச்சிருக்காங்க. அதை ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 1998ஆம் ஆண்டு தன்னுடைய 27வது வயசில் உயிரோடு உயிராக அப்படிங்கிற படத்துக்கு வித்யாசாகர் ஃபஸ்ட்டு அஜித்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து அஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பார்த்துடலாம். ரெண்டாவது படம் 2001ஆம் ஆண்டு அஜித்தினுடைய 30வது வயசில் பூவெல்லாம் உன்வாசம் அப்படிங்கிற படத்துக்கு வித்யாசாகர் தாங்க இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தை எழில் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஜோதிகா நடிச்சிருக்காங்க. இதில் சின்னா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட்டுங்க. அதுலேயும் எனக்கு ரொம்ப நிறைய பாட்டுகள் இதில் பிடிக்கும். அதில் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படம் 2002ஆம் ஆண்டு தன்னுடைய 31வது வயசில் வில்லன் அப்படிங்கிற படத்துக்கு வித்யாசாகர் தாங்க இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தை KS ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மீனா, கிரண் இந்த 2 பேருமே கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து சிவா, விஷ்ணு அப்படிங்கிற டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே அட்டகாசம் தாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஒவ்வொரு பாட்டுமே இன்னும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு பாட்டுமே இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 4வது படத்துக்கு போயிடலாம். 4வது படம் 2005ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில் ஜி அப்படிங்கிற படத்துக்கு வித்யாசாகர் தான் இசையமைச்சிருக்கிறாங்க. இதை வந்து லிங்குசாமி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் திரிசா நடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து வாசு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இதுலேயுமே பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட்டு தாங்க. இந்த படத்தில் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 5வது படத்துக்கு போயிடலாம். 5வது படம் 2006ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் பரமசிவம் அப்படிங்கிற படத்துக்கு வித்யாசாகர் தாங்க இசையமைச்சிருக்காங்க. இதில் வந்து பி வாசு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஜோடியா லைலா நடிச்சிருக்கு. இதில் வந்து சுப்பிரமணிய சிவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த 5 படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு, எந்த பாட்டு ரொம்ப சூப்பர் ஹிட்டு, இன்னும் மீண்டும் கேட்க தோணுது அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிலும் உங்களுக்கு என்ன ஏஜ் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடைக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.